அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் எவ்வளோ கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் இல்லையே என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள் வரை ஒரு சம்பவம் அங்கே நாம் படிக்கிறோம். இயேசு யூதர்கள் நடுவிலே அவர் பல நாட்கள் பிரசங்கித்துவிட்டு இப்பொழுது யூதர் அல்லாத புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்கு அவர் கடந்து சென்றார். அந்த இடம் தீரு சீதோன். அது கப்பல் துறைமுகம் அமைந்த ஒரு இடமாக இருந்தது. அங்கே யூதர்கள் பழக்கமில்லாத, யூதர்களோடு சம்பந்தம் இல்லாத ஒரு விதமான ஜனங்கள் குடியிருந்தார்கள். அவர்களுக்கு தங்களுடைய ஜாதி, ஜனம், தங்களுடைய பட்டணத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய சில காரியங்கள் இருந்தன. ஏனென்றால் கடல் வழியா யாத்திரை செய்கிற ஜனங்களில் மிகவும் முதன்மையானவர்கள் அங்கே இருந்தார்கள். சமுத்திரங்கள் கூடுகிற இடமா இருந்தபடியினால் அங்கே ஒரு பெரிய துறைமுகமும் இருந்தது. பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் அங்கு வருவார்கள். அந்த இடத்திலே இயேசு சென்ற பொழுது ஒரு ஸ்திரீயானவள் ஓடி வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஒரு அசுத்த ஆவி அவளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த ஆவியை துரத்தி அவளுக்கு சுகத்தை தர வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். அந்த மகள் வந்த தேச பகுதியை யூதர்கள் அது புறஜாதியார் ஜீவிக்கிற ஒரு இடம் என்றுதான் அழைப்பார்கள். அந்த ஜனத்தை, கானானியரை, நாய்கள் என்று கூட சொல்லிவிடுவார்கள். ஆனால் இப்படியாக இயேசுவிடத்தில் இந்த மகள் கேட்டுக்கொண்ட பொழுது இயேசு சொன்னார் 27ஆம் வசனத்திலே, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். எப்படி ஒரு பதில், எதிர்பாராத ஒரு பதில். இது பிள்ளைகளுக்கு குறிய ஒரு அப்பம். இந்த சுகம் என்பது பிள்ளைகளுடைய உரிமை. அதை நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போடுவது என்று அவள் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவள் கோபித்து கொண்டிருந்திருக்கலாம், அவள் துக்கம் அடைந்திருக்கலாம், பிரியமானவர்களே, இடரல் அடைந்திருக்கலாம். எப்படி என்னிடத்தில் அவர் அப்படி சொல்ல முடியும்? என்னுடைய ஊர் எவ்வளவு பெரிய ஊர், எத்தனை காரியங்களில் நாங்கள் மேன்மையா இருக்கிறோம், எவ்வளவு செல்வாக்கு நிறைந்த ஒரு இடம் இது என்றெல்லாம் அவள் யோசித்திருந்திருக்கலாம். ஆனால் ஏன் அப்படி இயேசு சொல்லியிருப்பார்? பிரியமானவர்களே, அவளுடைய விசுவாசத்தின் உத்தமத்தை, அந்த விசுவாசத்தின் உறுதி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக, அதை சோதிப்பதற்காக தான் இயேசு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறினாள். பிரியமானவர்களே, அந்த மகள் என்ன பதில் கூறினாள் பாருங்கள். ஆண்டவரே, நீர் சொல்வதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற அந்த அப்பத்தை தின்னுமே என்றாள். அந்த நாட்களில் இப்படி விருந்துகளிலே, வீடுகளிலே கூடி சாப்பிடும் பொழுது கடைசியாக இருக்கிற அந்த ரொட்டி துணிக்கைகளில் தங்களுடைய விரல்கள், கைகளை துடைத்துவிட்டு அந்த துண்டுகளை மேஜை அடியிலே போடுவார்கள். அப்பொழுது அங்கே சுற்றுகிற நாய்க்குட்டிகள், வீட்டிலே வளர்கிற நாய்க்குட்டிகள் அதை சாப்பிடும். இந்த மகள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, அந்த மேஜை கடியிலே இருக்கிற நாய்க்குட்டிகள் அந்த துணிக்கையாவது சாப்பிடுமே என்று அவள் கூறினாள். அந்த வார்த்தையை இயேசு கேட்ட பொழுது அவருடைய உள்ளம் மிகவும் தொடப்பட்டது. நான் இப்படி கூறினாலும் அவள் எவ்வளவு விசுவாசமாய் தாழ்மையின் உள்ளத்தோடு பதில் கூறுகிறாளே என்று சொல்லி கர்த்தர் அவளை பார்த்து 29ஆம் வசனத்திலே, நீ சமாதானத்தோடு நீ போகலாம், நீ வீட்டிற்கு போ, உன் மகளை விட்டு அந்த அசுத்த ஆவி நீங்கிவிட்டது, அவள் சுகமடைந்து விட்டாள் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, அவள் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த மகள் சுகமடைந்து
கட்டிலிலே படுத்து கொண்டிருந்தார். இயேசு அந்த வீட்டிற்குள்ளே போகவில்லை, அந்த சிறு பிள்ளையை பார்க்கவில்லை, அந்த குழந்தையின் மேல் கைகளை வைக்கவில்லை. ஆனாலும் அவள் சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் நீ உன் வழி போகலாம், உன் பிள்ளைக்கு சுகம் என்று இயேசு சொன்னார். அவளுடைய வார்த்தை இயேசுடைய உள்ளத்தை கவர்ந்தது. அவளுடைய உண்மையான உத்தமமான விசுவாசம், அவளுடைய தாழ்மையான உள்ளம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கானானியர் ஸ்திரீ ஒரு யூதனோடு பேசக்கூடாது என்ற ஒரு பிரமாணம் கூட அந்த நாட்களிலே இருந்தது. அவருடைய கலாச்சார முறையிலே ஒரு போதகரிடத்திலே அவர்கள் பேசவே கூடாது என்றெல்லாம் ஜனங்கள் தங்களை மேட்டிமையாய் எண்ணின நேரங்கள். ஆனால் யூதருக்கு இயேசு கொடுத்த தயவுகள், நன்மைகள், ஆசீர்வாதங்களை அவர்களில் எத்தனையோ பேர் புறக்கணிக்க, கானானிய ஸ்திரீயாகிய இந்த மகள், புறஜாதி என்று அழைக்கப்பட்ட இந்த மகள், சொல்வோம் என்றால் நாய்கள் என்று கூட யூதர் சொன்ன இந்த மகள், இயேசுவின் நன்மையை அவள் பிடித்து கொண்டாள், அவள் பற்றி கொண்டாள், அதை பெற்று கொண்டாள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 2 ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கினவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஏசாயா 57 அதிகாரம் 15 கூட நித்தியவாசியாயிருக்கிற கர்த்தர், பரிசுத்தர் என்ற நாமமுள்ள மகத்துவமுள்ள உன்னதமான தேவன், அவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம்தான். அதை ஒரு காலம் கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். அவள் சொன்ன அந்த வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அருமையான பரலோக தகப்பனே, எத்தனையோ முறை நாங்கள் ஜெபத்திலே உம்மிடத்திலே வருகிறோம் அப்பா, முறையிடுகிறோம், போராடுகிறோம். ஆனாலும் எங்களுடைய வார்த்தைகள், நாங்கள் ஜெபத்திலே சொல்லுகிற வார்த்தைகள் உம்மை தொடக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும் அப்பா. உம்முடைய இருதயத்தை எங்கள் பக்கமாய் திருப்பக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மேன்மைகள், நாங்கள் சாதித்த சாதனைகள், மற்றவர்களை விட நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் சொல்லாமல், ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன், உம்மையல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உம்முடைய தயவு எனக்கு வேண்டும் என்று இப்படிப்பட்ட தாழ்மையின் விசுவாச வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஜெபத்தில் தந்து, அந்த வார்த்தையின் மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.